ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாகின் ஸ்டுடியோ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஜிஏல வருமான சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண உடனே டிஎன்இஜிஏ government.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் காட்டும். அதை கிளிக் பண்ணி ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வரும். இதில் உங்களுக்கு சிட்டிசன் லாகின் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு கிரியேட் சிட்டிசன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஃபஸ்ட்டு யூசர் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்ததுக்கப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ரொசீட்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகன் கேன் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்கள் கேன் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னா கீழே அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். என்ட்ரி பண்ணிட்டு கேன் நம்பரை சர்ச் கொடுத்துக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துடும். உங்கள் கேன் நம்பர் நேம் எல்லாமே காட்டிடும். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணுற மாதிரி வரும். ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகன் டேட் ஆஃப் பர்த், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கேன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்த உடனே ப்ரொசீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் கேனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க மொத்த எண்ணிக்கையை அதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே நேம்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல குடும்பத் தலைவர் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடில் பெயர்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நேமை என்டர் பண்ணிட்டு ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழில் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஏஜ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்கள் ஏஜ் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இதில் ரிலேஷன்ஷிப் இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் அப்ளிகண்ட்டாக இருந்தால் நீங்கள் செல்ஃப் தான் எப்போதும் கொடுக்கணும். செல்ஃப் கொடுத்துக்கோங்க. அடுத்து ப்ரொஃபஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணோடனே இப்போ ப்ரைவேட் நான் கொடுத்துருக்கேன். ப்ரைவேட் கொடுத்தோன்னே கீழே உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல சேலரின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா செகண்டாக, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களை மந்த்லி இன்கம் எவ்வளவோ அதை என்டர் பண்ணணும். நான் ஜஸ்ட் 5000 என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஒய்ஃப் நேமை என்டர் பண்ணணும். அதே மாதிரி ரைட் சைடு இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தமிழில் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஏஜ் எவ்வளவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபீமேல்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஒய்ஃப்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒய்ஃப் ஒர்க் போகிற மாதிரி இருந்தால் ஏதோ கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல என்ன ஜாப் பண்ணுறாங்களோ அந்த ஜாப்பை என்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை என்டர் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அமௌண்ட் எதுவும் காட்டாது.
ஆட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட சன்னு இல்லைன்னா டாட்டர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அதே மாதிரி தமிழையும் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் கொடுத்துக்கோங்க. மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப்பில் சன் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா டாட்டர் கொடுத்துக்கோங்க. ப்ரொஃபஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட்டே கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாட்டர் இருந்தாங்கன்னா அவங்க நேமை என்டர் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவங்களோட தமிழில் அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. ஏஜ் ஃபீமேல்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. டாட்டர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஆட் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே சப்மிட்னு சொல்லிட்டு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்த உடனே லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மேனிட்டரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட் ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு எனி அட்ரஸ் ப்ரூஃப், இதை நீங்கள் ஆதார் கார்டை வச்சுக்கலாம். தேர்டு சேலரி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டுருக்காங்க, இது மேனிட்டரியாக கேட்கல. ஆனுவல் இன்கம் 1 lakh மேலே கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்கள் ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் டெக்கரேஷன் ஆஃப் அப்ளிகேன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டெக்கரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகன்ட் சொல்லிட்டு இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் அப்ளிகண்ட் யாரோ அந்த இடத்துல சைன் பண்ணணும். சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை அதில் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதே செலக்ட் டாக்குமெண்ட்டில் எனி அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துக்கோங்க. கொடுத்து டாக்குமெண்ட் நம்பர் 2ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் கொடுத்தா ஒன்லி 200 KB ஃபைல் ஆர் அக்செப்டன்னு சொல்லிட்டு காட்டுது. 200 KBக்குள்ளே தான் டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கணும். ஃபோட்டோ மட்டும் 50 KBக்குள்ளே இருக்கணும். நான் ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்து அப்லோட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆட்டில் நான் ஸ்மார்ட் கார்டு ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறத அப்லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செல்ஃப் டெக்ளரேஷன் அதை செலக்ட் பண்ணிட்டு செல்ஃப் டெக்ளேர் நீங்கள் சைன் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபைலை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். அப்லோட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மேக் பேமெண்ட் சொல்லிட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு வரும், அதில் நீங்கள் 60 rupees மட்டும் பே பண்ணால் போதும். அதை அக்ரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போகும். அதில் நீங்கள் கார்டு இல்லைன்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு பே பண்ணதுக்கப்புறம் ரிசிப்ட் ஒன்று வரும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் தான் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், நீங்கள் ஈஸியாக எங்கே இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த சர்டிஃபிகேட் நம்பரை வச்சு. இதில் டிஎன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.